நம்ம கிட்ட வந்து பெஸ்ட் ஆஃபர்ஸ் இந்த வாட்டி கொண்டு வந்திருக்கோம் ப்ரோ. டெம்பர் கிளாஸ், சரி, ஒரு பேக் கேஸ், ஒரு ஏர் பேட்ச் பவுச், இது மூணுமே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துடலாம் ப்ரோ. இப்போ நம்ம நார்மல் ஸ்டார்டிங்கே இது ஆஃபர் பண்ணி தரோம். அதே மாதிரி இப்போ நல்ல குவாலிட்டி போட்டாங்கன்னா சரிங்க ப்ரோ, அவங்களுக்கு ஒரு நெக் பேண்டோட கொடுத்துடலாம் ப்ரோ. ஓ, நெக் பேண்ட் 4 ப்ராடக்ட். ஓ, இந்த 4 ப்ராடக்ட்மே அப்படியே கொடுத்துடலாம். அதே மாதிரி அவங்க ஒரிஜினல் மாத்தினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏர் பட்ஸோட சேர்த்து கொடுத்துடலாம் ப்ரோ, ஒரு கேபிளோட. ஓ, இந்த மொத்தம் இந்த கையில வச்சிருக்க எல்லாமே ப்ரோ? எல்லா ப்ராடக்ட்டும் ப்ரோ. ப்ரோ நம்ம கிட்ட எல்சிடில இருந்து எல்இடி, ஐபோனுமே பாருங்க வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. டிஸ்பிளே கிளாஸ் இந்த மாதிரி ஃபுல்லா உடைஞ்சிருந்தாலுமே நம்ம ஜஸ்ட் ப்ராப்பர் குவாலிட்டி இது எல்லாமே செக்கிங்கோட வந்துடும் உங்களுக்கு. இது வந்து ஃப்ரண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் தெரியுதுங்களா? ஆமா, ஃபிங்கர் பிரிண்ட் வரும் ஃப்ரண்ட். ஓ ஆமா, இந்த நிறைய வந்து இந்த மாடல் தான் இப்போ மூவிங் ஆயிட்டு இருக்கு. கர்வ் தான் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரிஜினலே வித் ஐசியோட பண்ணி கொடுத்துடலாம். ஐசி மீன்ஸ் இங்க வருதுல ப்ரோ, இதுதான் ஐசி. சரி, இந்த ஐசி வச்சாதான் உங்களுக்கு எரர் காட்டாது. இந்த ஐசியோடவே நம்ம பண்ணி கொடுத்துடலாம் பக்காவா. 17 Pro Max வரைக்கும் அவைலபிள் இருக்கு. கஸ்டமர் வந்து இப்ப இதுதான் பேட்டரி ரீப்ளேஸ் பண்றாங்கன்னா ஓல்டு பேட்டரியுமே உங்களுக்கு அதே பார்சல்லே போட்டு விட்டுரும். பேட்டரிக்கு மட்டும் தான் 6 month வாரண்டி. அதே மாதிரி போர்டு வாரண்டி, போர்டுக்கு மட்டும் சர்வீஸ் பண்ணாங்கன்னா சிபியூ ஒர்க் பண்ணிருக்கோம், ஐஎம்சி ஒர்க் பண்ணிருக்கோம்னா 1 week செக்கிங் வாரண்டி வரும். டிஸ்பிளே மாத்தணும்னா டேப் டிஸ்பிளேவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. டேப்லயே எந்த ஃபால்ட் இருந்தாலும், பவர் ஃபால்ட் இருந்தாலும், பட்டன் ஃபால்ட், வால்யூம் ஸ்ட்ரிப் ஃபால்ட், எது ஃபால்ட் இருந்தாலுமே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன குவாலிட்டி காட்டுறோமோ, இப்ப இதுதான் நல்ல குவாலிட்டினா இதுதான் நல்ல குவாலிட்டி போடுவோம். பாட்டில் லாக் இருக்கு, இதுல டேமேஜ் இருக்குன்னா கூட கஸ்டமர்கிட்ட கழட்டி இதுல இஷ்யூ இருக்கு, ஸ்ட்ரிப் டேமேஜா இருக்கு, எது இருந்தாலுமே கஸ்டமரோட முன்னாடியே நின்று பண்ணிடலாம். ஓ, இப்போ ஐபோன் வந்து பேக் டோரா ப்ரோ? உடைஞ்சிருக்கும் பேக் டோர். ஐபோன் இப்போ பேக் டோர் உடைஞ்சிருக்குன்னா சரிங்க ப்ரோ, ஜஸ்ட் ஒரு ½ an hourலயே நம்ம முடிச்சு கொடுத்துடலாம் ப்ரோ. நீங்க வந்து வெளியே கேக்கிட்ட பாக்கிறதோட ஃபிட்டிங் சார்ஜ்ல இருந்து எல்லாமே பெஸ்டா இருக்கும் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க ப்ரோ? சூப்பரா இருக்கும் ப்ரோ. ப்ரோ இப்போ நம்மளோட ஷாப் வந்து எக்ஸாக்ட்டா எங்க ப்ரோ லொகேட் ஆயிருக்கு? ப்ரோ எக்ஸாக்ட்டா நம்ம ஷாப் எல்லாரும் ரெகுலரா பாக்குற கஸ்டமர்ஸ்க்கு தெரியும், நம்ம ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் ப்ரோ. இருந்தாலும் ஒன் டைம் சொல்றேன், கரெக்டா மவுண்ட் ரோட் ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல, கலைஞர் சிலைக்கு ஆப்போசிட்லயே ப்ரோ பாரத் பெட்ரோல் பங்க் இருக்கும். அது நியர்பை எல்சன் சர்ஜிக்கல் இருக்கும். அது பக்கத்துலயே சிம்பிள் மொபைல் சர்வீஸ் போர்டு இருக்கும் ப்ரோ. அது கீழே 3 ஸ்டெப்ஸ் ஏறினீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே நம்ம ஷாப் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. இப்போ நீங்க நம்ம ஷாப்ல வந்து என்னென்னலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ? ப்ரோ நம்ம வந்து மொபைல் சர்வீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஓகேங்களா? டிஸ்பிளே சேஞ்சிங், கிளாஸ் சேஞ்சிங், அப்புறம் டேப்லெட், மொபைல் பேக் டோரு, ஓகேங்களா, மதர் போர்ட் சர்வீஸ் வரைக்குமே நம்ம பக்காவா பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னொன்னா நம்ம சொல்றோம் ப்ரோ. அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து பெஸ்ட் ஆஃபர்ஸ் இந்த வாட்டி கொண்டு வந்திருக்கோம் ப்ரோ. ஓகேங்களா? சம்மர் ஆஃபர் நம்ம பெஸ்டா இப்ப எடுத்துட்டு வந்திருக்கோம் ப்ரோ. அது நம்ம ஒரு பார்ட்டா நம்ம பார்க்கலாம் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. இப்போ வந்து இப்போ உங்ககிட்ட வந்து என்னென்ன டிஸ்பிளே எல்லாம் இருக்கு ப்ரோ? ப்ரோ நம்ம கிட்ட எல்சிடில இருந்து எல்இடி, ஓகேங்களா, கேர்வெஜ் வரைக்குமே இருக்கு ப்ரோ. ஐபோனுமே பாருங்க வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. சரி, ஓகேங்களா. கர்வ் டிஸ்பிளேமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. நான் ஒன்னொன்னா உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன் ப்ரோ. கண்டிப்பா. அப்ப எல்லா மாடலுமே எல்லா பிராண்டும் உங்ககிட்ட கிடைக்குமா? எல்லா மாடலுக்குமே எல்லா பிராண்டுக்குமே கிடைக்கும் ப்ரோ. ஓல்டு மாடல்ஸ் கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ. அது மட்டும் நம்ம ட்ரை பண்ணி அவைலபிள் இருந்தா அதுவும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். அபாய் மோட்டோ எல்லாமே கொஞ்சம் ஓல்டு மாடல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அவைலபிலிட்டி. அது மட்டுமே நம்ம செக் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. இப்போ வந்து உங்ககிட்ட வந்து இப்போ என்னென்ன டிஸ்பிளே இருக்கு, என்னென்ன பிரைஸ்ல இருந்து இருக்கு, ஒன்னொன்னா பாத்துலாம் ப்ரோ. பாத்துலாம் ப்ரோ. ப்ரோ இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் உடைஞ்சிருக்கு. சரி ப்ரோ. இந்த மாதிரி உங்களோட போன்ல ஃபுல்லாவே கிளாஸ் உடைஞ்சிருந்தாலும் சரி, டிஸ்பிளே கிளாஸ் மட்டும் ப்ரோ. சரிங்களா? டிஸ்பிளே கிளாஸ் இந்த மாதிரி ஃபுல்லா உடைஞ்சிருந்தாலுமே நம்ம ஜஸ்ட் 500லயே கிளாஸ் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஓ, இது வந்து டெம்பர் கிடையாதுல ப்ரோ? இது டெம்பர் கிடையாது, இது ஓஷே கிளாஸ் ப்ரோ. ஓகே, அதாவது ஓகேங்களா, டிஸ்பிளேக்கு மேல இருக்குமா ப்ரோ? டிஸ்பிளேக்கு மேல இருக்க கிளாஸ். இப்போ இதுதான் டிஸ்பிளேனா மேல இங்க உடையுது இல்ல? ஆமாமா. இந்த மாதிரி நொறுக்கி இருந்தாலுமே சரி, சரிங்க ப்ரோ, நம்ம அது கிளாஸ் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஜஸ்ட் 500லயே ஸ்டார்டிங் ப்ரோ. ஓ, எப்படி ப்ரோ? வெறும் 500 ரூபா தானா? 500 ரூபா தான் ப்ரோ. இது கிளாஸ் மட்டும். இந்த மாதிரி எவ்வளவு தூளா உடைஞ்சிருந்தாலும் இப்ப நான் உடைச்சு காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்க ப்ரோ. இந்த மாதிரி உடைஞ்சிருந்தாலுமே நம்ம கிளாஸ் ஜஸ்ட் 500லயே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எந்தெந்த மாடலுக்குலாம் வந்து ப்ரோ ஃபிளாட் டிஸ்பிளே ப்ரோ. நாங்க ப்ரோ உங்களுக்கு ஃபிளாட் டிஸ்பிளே, கர்வ் இல்லாம இந்த மாதிரி கர்வ் டிஸ்பிளே இல்லாம சரி ஃபிளாட்டா இருக்க எந்த டிஸ்பிளே கிளாஸ் உடைஞ்சிருந்தாலுமே ஸ்டார்டிங் ரேட் 500 தான் ப்ரோ. வெறும் 500 தான். வெறும் ஸ்டார்டிங் ரேட் 500. கண்டிப்பா. அதான் நிறைய பேர் வந்து டெம்பர் உடைஞ்சிருக்கிறதுனால டிஸ்பிளே உடைஞ்சிச்சுன்னு நினைப்பாங்க. டெம்பர் உடைஞ்சிருக்குன்னு நினைச்சு நிறைய பேர் டெம்பர் மாத்த வருவாங்க. ஆனா கழட்டும் போது தெரியும் டிஸ்பிளே கிளாஸ் மட்டும் உடைஞ்சிருக்கும். அதனால கிளாஸ் மட்டும் ரீப்ளேஸ் ஆயிருக்குன்னா நம்ம ஜஸ்ட் 500லயே பண்ணி கொடுத்துலாம். இந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே இருக்கணும் ப்ரோ. புரியுது. காப்பி டிஸ்பிளே மாத்திருந்தீங்கன்னா கிளாஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதாவது நம்ம போனை நம்ம எப்படி புதுசா வாங்குறோமோ அதே கண்டிஷன்ல இருக்கணும். அது ஒரிஜினல் டிஸ்பிளே மாத்தாம வேற எங்கேயும் சேஞ்ச் பண்ணாம இருந்தா நம்ம கிளாஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. கண்டிப்பா. நிறைய பேர் வந்து அது வந்து மேல இருக்க அந்த டெம்பர் கீழ இருக்க வந்து உடைஞ்சிட்ட உடனே அவங்க வந்து பயப்படுவாங்க. ஒரு 2000 இல்ல 3000 கொடுத்து மாத்திரமா டிஸ்பிளே ஜஸ்ட் 500லயே நம்ம கிளாஸ் ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம கிட்ட டிஸ்பிளேவும் சரி ப்ரோ. சரிங்க ப்ரோ. ஸ்டார்டிங் 1000 ரூபீஸ்ல இருந்தே இருக்கு ப்ரோ.
ஓ டிஸ்ப்ளேவா ப்ரோ? ஆமா, டிஸ்ப்ளே ப்ராப்பர் குவாலிட்டி இது எல்லாமே செக்கிங்கோட வந்துரும் உங்களுக்கு. சரிங்க ஓகேங்களா. டிஸ்ப்ளேக்கு வாரண்டி கேரண்டி வராது ப்ரோ. சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தெரியும். அதே மாதிரி நம்மளோட ஐடி சிம்பிள் மொபைல்ஸும் கிஷோர் vlogsமே ஃபாலோ பண்ணிட்டு வரணும் ப்ரோ. சூப்பர் சரிங்களா. அப்பதான் நம்ம கிட்ட பெஸ்ட் ஆஃபர்ஸ்லாம் நம்ம சொல்லலாம் ப்ரோ. கண்டிப்பா. இந்த காப்பி டிஸ்ப்ளே ஜஸ்ட் 1000 ரூபீஸ்ல இருந்தே இருக்கு ப்ரோ நம்ம கிட்ட. இது வந்து எந்தெந்த மாடலுக்குலாம் வந்து 1000ல போடலாம் ப்ரோ? ஸ்டார்டிங் மேக்ஸிமம் ஒரு 5-6 மாடலுக்கு 1000 ரூபீஸ்ல இருந்தே இருக்கு ப்ரோ. A9 2020 9A அப்புறம் Y20 இந்த மாதிரி சின்ன மாடல்ஸ்க்குலாம் ஸ்டார்டிங் 1000ல இருந்தே இருக்கு ப்ரோ. அதாவது நீங்க வந்து இந்த கிளாஸ் இல்லாம கிளாஸ் கீழ இருக்க டிஸ்ப்ளே இது டிஸ்ப்ளே. சரி சரி, மொத்தமா தான் டிஸ்ப்ளே. சரிங்க. இது கிளாஸ். ஓகேங்களா. இந்த டிஸ்ப்ளே ஸ்டார்டிங் 1000ல இருந்தே இருக்கு ப்ரோ. ஒரு 4-5 மாடல் இருக்கு. மாடலுக்கு ஏத்த மாதிரி வேரியன்ட்டும் மாறும் ப்ரோ பிரைஸ்மே. இது காப்பிலயுமே நல்ல குவாலிட்டிலாம் இருக்கு. சரிங்களா. இது காப்பிலே ரேட் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும். சூப்பர். இப்போ நம்ம கிட்ட காப்பி டிஸ்ப்ளே மாத்துறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர் ஒன்னு பண்றோம் ப்ரோ. ஓ இந்த ஒரு 1000 ரூபாய்க்கே ஆஃபர் இருக்கா ப்ரோ? 1000 ரூபாய்க்கே நம்ம ஆஃபர் பண்ணிட்டோம். அவங்களுக்கு ஒரு டெம்பர் கிளாஸ், சரி, ஒரு பேக் கேஸ், ஒரு ஏர் பேட்ச் பவுச், ஓ இது மூணுமே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துடலாம் ப்ரோ. கண்டிப்பா. ஆனா இதுல ஒரே ஒரு என்னன்னா நம்ம வந்து நம்மளோட ஐடி வந்து ஃபாலோ பண்ணிருக்கோம் ப்ரோ. கீழ நம்ம டேக் பண்ணிருக்கோம் ப்ரோ. சிம்பிள் மொபைல் சர்வீஸ் இன்ஸ்டாகிராம் பேஜோ கிஷோர் vlogsமே அவங்க ஃபாலோ பண்ணிருந்தாங்கன்னா அது காமிச்சானா இது மூணுமே காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துடலாம். கண்டிப்பா. அதாவது ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து மாத்தினாலே வந்து இந்த 3 ஆஃபர் மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது உங்க டிஸ்ப்ளேல வந்து இன்னும் நிறைய வேரியன்ட் இருக்குங்க. என்னன்னா அதே மாதிரி இது எல்இடி ப்ரோ. எல்இடினா என்னது ப்ரோ? இது வந்து ஃப்ரண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் தெரியுதுங்களா? ஓ ஆமா ஆமா, ஃபிங்கர் பிரிண்ட் வரும் ஃப்ரண்ட். சரி. இது எல்லாமே ஸ்டார்டிங் உங்களுக்கு 2500 ரூபாயில இருந்தே இருக்கு. ஓ அந்த எல்இடினா ஃபிங்கர் பிரிண்ட் வரும்ல ப்ரோ? ஆமா, ஃபிங்கர் பிரிண்ட் வரும். அது 2500 ரூபாயில இருந்தே இருக்கு. அதே மாதிரி எல்சிடிலயுமே இது நல்ல குவாலிட்டி. இது 1500ல இருந்தே இருக்கு ஸ்டார்டிங். எல்சிடினா என்னது ப்ரோ? எல்சிடினா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வராது. ஃபிங்கர் பிரிண்ட் அந்த மாடல் மேக்ஸிமம் நிறைய மாடல் எல்சிடி தான் இருக்கும். அதுல வந்து நார்மல் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபீஸ் வரும். சரிங்க சரி, ஓகேங்களா. ஸ்டார்டிங் இதுவே நல்ல குவாலிட்டி போட்டீங்கன்னா ஸ்டார்டிங் 1500ல இருந்து இருக்கு. 1000. இதெல்லாம் வந்து எந்தெந்த மாடலுக்குலாம் வந்து கிடைக்கும் ப்ரோ? ப்ரோ இது வந்து எல்லா Y20 V7 எல்லா மாடலுக்குமே நார்மல் ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கும். நார்மல் குவாலிட்டியும் இருக்கும், நல்ல குவாலிட்டியும் இருக்கும், எல்இடியும் இருக்கும். சூப்பர் சூப்பர். ஓகேங்களா. இந்த எல்இடி ஸ்டார்டிங் 2500ல இருக்கு. சரி. ஒரிஜினல் போட்டீங்கன்னா உங்களுக்கு 3500 வரும். கண்டிப்பா. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு 1000 ரூபாய்க்கே ஒரு ஆஃபர் சொன்னீங்க. இப்போ மீதி இதெல்லாம் வந்து 1500 அதே மாதிரி நல்ல கேள்வி ப்ரோ. இப்போ நம்ம நார்மல் ஸ்டார்டிங்கே இது ஆஃபர் பண்ணி தரோம். அதே மாதிரி இப்போ நல்ல குவாலிட்டி போட்டாங்கன்னா சரிங்க உங்களுக்கு ஒரு நெக் பேண்டோட கொடுத்துடலாம் ப்ரோ. ஓ நெக் பேண்ட் 4 ப்ராடக்ட். ஓ இந்த 4 ப்ராடக்ட்மே அப்படியே கொடுத்துடலாம். ஒரு 1500 ரூபா 1500 ரூபாய் ரேஞ்சில ஸ்டார்டிங் நல்ல குவாலிட்டி டிஸ்ப்ளே போடுறாங்கன்னா 1500ல இருந்து ஸ்டார்டிங் ப்ரோ. இதுவுமே மாடலுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பிரைஸ் டிஃபர் ஆகும். சரிங்க சரி. 1500 1800ல பிரைஸ் டிஃபரண்ட் ஆகும். சரிங்க. அது மாத்துனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நெக் பேண்ட், ஓகே ஓகே, குவாலிட்டியான நெக் பேண்ட் ப்ரோ. சரி. ஒரு பேக் கேஸ், ஒரு டெம்பர் கிளாஸ், ஒரு பேக் கேஸ். புரியுதுங்களா. இது நாலுமே கொடுத்துடலாம். அதே மாதிரி அவங்க 3500 ஒரிஜினல் மாத்தினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏர் பட்ஸோட சேர்த்து கொடுத்துடலாம் ப்ரோ, ஒரு கேபிளோட. ஓ இந்த மொத்தம் இந்த கையில வச்சிருக்க எல்லாமே ப்ரோ? எல்லா ப்ராடக்ட்டும் ப்ரோ. 3500 ப்ராடக்ட்டுமே. ஓ ஓகே ஓகேங்களா. அவங்க கேபிள் ப்ரொடெக்டர், ஒரு கேபிள், சரி சரி, ஏர் பட்ஸ், ஒரு டெம்பர் கிளாஸ், ஓகே, ஒரு பவுச், அதுக்கப்புறம் ஒரு நெக் பேண்ட், ஒரு பேக் கேஸ். சரி. இந்த 7 ப்ராடக்ட்மே அவங்க கொடுத்துடலாம். கண்டிப்பா. 3500 டிஸ்ப்ளே மாத்தணும். 3500 ஒரிஜினல் டிஸ்ப்ளே யார் மாத்தினாலுமே இது ஃபுல்லாவே கொடுத்தலாம். சரி. ஒரே ஒரு விஷயம் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிருக்கோம். ஃபாலோ பண்ணிருந்து நீங்க வந்து காட்டினாலே இந்த ஆஃபர் நீங்க க்ளைம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மட்ட ஐபோன் இந்த ரேட்டுக்கு டிஸ்ப்ளே மாத்தி இதெல்லாம் கொடுக்கறது வந்து ஒரு யாருமே இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க எந்த கடைக்காரங்களும். இது வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. நம்ம சின்ன ஷாப்ல இருந்து இவ்வளவு பெரிய ஷாப் வந்திருக்கோம். நமக்கு ஃபாலோவர்ஸ் தெரியும், நம்ம பெஸ்டா பண்ணி கொடுத்தலாம். அதே மாதிரி நம்மகிட்ட கர்வ் டிஸ்ப்ளே வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் 3500ல இருந்தே இருக்கு. கவுனா இந்த சைடுல எட்ஜ் மாதிரி வரும். ஆமா. ஓ ஓகே ஓகேங்களா. இது 3500ல இருந்தே இருக்கு. இது எட்ஜ் டிஸ்ப்ளே, அதோட ஃப்ரேம். நான் உங்களுக்கு போனாவே காட்டுறேன் பாருங்க. ஓ ஆமா. இந்த நிறைய வந்து இந்த மாடல் தான் இப்போ மூவிங் ஆயிட்டு இருக்கு. கர்வ் தான் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. எட்ஜ் டிஸ்ப்ளே 3500 தானா ப்ரோ? 3500 ரூபாயில இருந்தே ஸ்டார்டிங் இருக்கு. சூப்பர் சூப்பர். மாடலுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் மாறும். இது ஃப்ரேம் ஒரிஜினலா கிடைக்கும். இல்ல உங்களோட ஃப்ரேம் மட்டும் உடைஞ்சிருக்குனா, சரிங்க ப்ரோ, இந்த மாதிரி ஃப்ரேம் மட்டும் உடைஞ்சிருக்குனா ஜஸ்ட் 500லயே ஃப்ரேம் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஆமா. எல்சிடி டிஸ்ப்ளே ஃப்ரேம், ஃபிளாட் டிஸ்ப்ளே ஃப்ரேம் எல்லாமே ஜஸ்ட் 500ல இருந்தே பண்ணிக்கலாம். கர்வ் டிஸ்ப்ளே ஃப்ரேம்னா உங்களுக்கு 950ல இருந்தே பண்ணிக்கலாம். சரிங்க. அதாவது ஒரு டிஸ்ப்ளே உடைஞ்சிருக்காது, பட் ஆனா சென்டர் ஃப்ரேம் மட்டும் சில போன்ல பெண்ட் ஆயிருக்கும். ஆமா ஆமா. அந்த மாதிரி பெண்ட் ஆயிருச்சுனா வளைஞ்ச மாதிரி ஃப்ரேம் மட்டும் மாத்திக்கலாம். சரிங்க. ஓகே ஓகே. அதே மாதிரி ஐபோன்மே உங்ககிட்ட இருக்கு ப்ரோ. நம்ம கிட்ட ஐபோன் உங்ககிட்ட இருக்கா ப்ரோ? ஆமா ப்ரோ. இது பாருங்க, இது காப்பி டிஸ்ப்ளேல இருந்து இருக்கு. ஐபோன்மே ஜஸ்ட் 1200ல இருந்தே ஸ்டார்டிங் இருக்கு ப்ரோ. ஓ எப்படி ப்ரோ ஐபோன் டிஸ்ப்ளேவே 1200ன்றீங்க? எல்சிடி டிஸ்ப்ளே, காப்பி டிஸ்ப்ளே உங்களுக்கு 1200ல இருந்தே கிடைக்கும் ப்ரோ. சரி. அதுக்கேத்த மாதிரி குவாலிட்டி பிரீமியமும் இருக்கு, நம்மகிட்ட ஒரிஜினலும் இருக்கு. ஓ
ஒரிஜினல் அது டிஸ்ப்ளே கூட கிடைக்குமா? ஒரிஜினலுமே இருக்கு, இது காப்பியுமே இருக்கு. சரி சரி, பிராண்ட் வரைக்கும் காட்டுறேன். ஓகே, இதுல எத்தனை குவாலிட்டி இருக்கு கண்டிப்பாங்களா? ஒரிஜினல் வித் ஐசியோட பண்ணி கொடுத்துடலாம். ஐசி மீன்ஸ் இங்க வருதுல ப்ரோ, இதுதான் ஐசி. சரிங்க சரி, இந்த ஐசி வச்சாதான் உங்களுக்கு எரர் காட்டாது. இந்த ஐசியோடவே நம்ம பண்ணி கொடுத்துடலாம் பக்காவா. சூப்பர். அதே மாதிரி இப்ப லேட்டஸ்டான மாடல் டிஸ்ப்ளே உங்ககிட்ட கிடைக்குமா ப்ரோ? ஐபோன்ல லேட்டஸ்டான மாடல்லாம் இருக்கு. 17 Pro Max வரைக்குமே நம்ம கிட்ட இருக்கு ப்ரோ. உங்ககிட்ட கிடைக்குங்களா ப்ரோ? அவைலபிள் இருக்கு. 17 Pro Max வரைக்கும் அவைலபிள் இருக்கு. இப்போ ஆண்ட்ராய்ட்ல வந்து இப்போ வந்து லேட்டஸ்டான மாடல் விவோ, ஓப்போ, எல்லா மாடலுமே மேக்ஸிமம் கிடைக்கும் ப்ரோ. கிடைக்காத மட்டும் 1 or 2 days டைம் கேட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ கஸ்டமருக்கு. அதே மாதிரி நம்ம கிட்ட கொரியர் ஃபெசிலிட்டியும் இருக்கு ப்ரோ. கீழே நம்மளோட ஐடி மென்ஷன் பண்ணிருக்கோம், லொகேஷன் மென்ஷன் பண்ணிருக்கோம் ப்ரோ. கொரியர் போட்டு விட்டாலுமே 1 டேல உங்களுக்கு ரிட்டர்ன் கொரியரும் பண்ணி விட்டுடலாம். கண்டிப்பா. இப்ப வெளியூர்ல இருந்து பாக்குறாங்கன்னா, இந்த வீடியோ பாக்குறாங்கன்னா கொரியர் மூலியமா கூட பண்ணலாம் ப்ரோ. நம்ம ரெகுலரா கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் தெரியும், கொரியர் பைடாம போட்டு வரலாம். உங்களுக்கு ரிட்டர்ன் கொரியர் ஃப்ரீயாவே போட்டு விட்டுடலாம் ப்ரோ. நீங்க 1 டைம் ஓட மட்டும் பே பண்ணா போதும், ரிட்டர்ன் கொரியர் நம்பரே பே பண்ணி விட்டுருவோம் ப்ரோ. கண்டிப்பா. ஆனா உங்க கொரியர் அனுப்பும்போது வந்து ஒரு பயப்படுவாங்களா ப்ரோ? சேஞ்ச் பண்ணிடுவாங்களா? பார்ட்ஸ் எல்லாம் வேற ஏதாவது போடுவாங்களா? பாட்டுமே இல்ல ப்ரோ. இப்ப நம்ம கல்ட்னதுல இருந்து சரி எல்லாமே கொரியர் வந்த செட் தான். கொரியர்ல போட்டுருக்கீங்க. ஓகே ஓகே. இப்போ இப்பதான் உங்களுக்கு கொரியர்ல இருந்து பிரிச்சிருக்கு. புரியுது. நம்ம மொபைல் வந்து இனிமே கழட்டி அவங்களுக்கு ஒரு போட்டோ காப்பி அனுப்பிச்சிருவோம் ப்ரோ. போட்டோ எடுத்து சரிங்களா, வீடியோ போட்டோ எடுத்து உங்க மொபைல்ல இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கு, இதுதான் ரீப்ளேஸ் பண்ண போறோம். உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ண ப்ராடக்ட்டும் சேர்த்தே கொரியர் போட்டு விட்டுருவோம். நீங்க என்ன பொருளை ட்ரஸ்டபிளா பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பா. அந்த பயமே தேவையில்லைங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, அந்த பயமே தேவையில்லை. பயமே தேவையில்ல ப்ரோ. கஸ்டமர் வந்து இப்ப இதுதான் பேட்டரி ரீப்ளேஸ் பண்றாங்கன்னா ஓல்டு பேட்டரியுமே உங்களுக்கு அதே பார்சல்லயே போட்டு விட்டுரும். கண்டிப்பா. என்ன ப்ராடக்ட் ரீப்ளேஸ் பண்ணிருக்கோமோ அது உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பா. இப்போ வாரண்டில இப்போ ஒரு சில பேர் மாத்திட்டு போயிட்டாங்கன்னா அது வந்து இப்போ சப்போஸ் வந்து மறுபடியும் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? கிளாஸ்க்கு டிஸ்ப்ளேக்கு வாரண்டி கேரண்டி வராது ப்ரோ. சரி, பேட்டரிக்கு மட்டும் தான் ப்ரோ வாரண்டி. நம்ம கிட்ட பேட்டரி ஸ்டார்டிங் 800ல இருந்தே இருக்கு ப்ரோ. 6 month வாரண்டியோட 800ல இருந்தே நம்ம கிட்ட பேட்டரி இருக்கு. சரிங்களா, குவாலிட்டிக்கு ஏத்தப்ப பேட்டரியுமே பிரைஸ் சேஞ்ச் ஆகும். சரி, ஸ்டார்டிங் ரேட் 800ல இருந்து இருக்கு. பேட்டரிக்கு மட்டும் தான் 6 month வாரண்டி. அதே மாதிரி போர்டு வாரண்டி, போர்டுக்கு மட்டும் சர்வீஸ் பண்ணாங்கன்னா சிபியூ ஒர்க் பண்ணிருக்கோம், ஐஎம்சி ஒர்க் பண்ணிருக்கோம்னா 1 week செக்கிங் வாரண்டி வரும். மீதி டிஸ்பிளேக்கு வாரண்டி கேரண்டி வராது மேக்ஸிமம். ஏன்னா கண்ணாடி பொருள்னால மார்க்கெட்ல வாரண்டி கேரண்டி வராது. ஆனா 100% இந்த இஷ்யூ வராது. அதான் ப்ரோ. இப்போ ஒரு சில பேர் மாத்திட்டு போயிட்டாங்க, இப்போ போயிட்ட உடனே திடீர்னு அந்த டிஸ்பிளே ஃபால்ட் வராதுதான் ப்ரோ. அப்படி வந்துச்சுன்னா வந்து என்ன ப்ரோ பண்ணலாம்? வந்துச்சுன்னா நம்ம எதனா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம மேல கம்ப்ளைண்ட் இருக்கு, நம்மளோட ஃபிட்டிங்ல ஏதோ இஷ்யூ இருக்கு, 1 day 2 daysல ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுன்னா 1 or 2 daysக்குள்ளனா நம்ம கம்பல்சரி பண்ணி. இன்னைக்கு மாத்திட்டு போயிட்டு ஒரு 1 or 2 daysக்குள்ள ஏதாவது இதாயிடுச்சுன்னா வந்து நாளைக்குள்ள ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்னா நம்மளால முடிஞ்சது பெஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. கண்டிப்பா. அதே மாதிரி லைன்ஸ் வந்தாலுமே நம்ம பண்ணிடலாம். லைன்ஸ்லாம் எப்படி ப்ரோ? இந்த சென்ட்ரல் லைன் வந்திருக்கனாலும் சென்ட்ரல் லைனுமே நம்ம எடுத்து கொடுத்துடலாம் ப்ரோ. எந்த போன்ல இருந்தாலும் எடுக்கலாம், எந்த போன்ல இருந்தாலும் எடுக்கலாம் ப்ரோ. ஐபோன் மேக்ஸிமம் இப்ப ஐபோன்ல தான் ப்ரோ லைன்ஸ். என் போன்லயே லைன்ஸ் இருக்கும் ப்ரோ. ஐபோன்லயே இப்ப லைன்ஸ் இருக்குமா? ஐபோன்ல லைன்ஸ் இருக்குனாலே நம்ம எடுத்து கொடுத்துடலாம். சூப்பர் ப்ரோ. அத ப்ராப்பரா பண்ணிடலாமா ப்ரோ? ப்ராப்பரா பண்ணிடலாம் ப்ரோ. ஓகே, இந்த லைன்ஸ் இருக்குனாலே நம்ம கிளாஸ் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பா. அதாவது வந்து ஒரு மொபைல்ஸ்ல வந்து இப்போ நீங்க இந்த சர்வீஸ்லாம் பண்றீங்கன்றீங்க, வேற லெவல் வரைக்குமே பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. சிப் லெவல்ல பண்றீங்களா ப்ரோ? சிப் லெவலுமே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட மிஷினரி பர்சனா இருக்காங்க. கண்டிப்பா. இப்போ வேற வந்து இப்போ இந்த ஒரு சில பேர் இந்த டேப்லாம் வச்சிருப்பாங்க ப்ரோ, அதெல்லாம் எப்படி ப்ரோ? ஆமா, டிஸ்ப்ளே கிடைக்குமா? இப்ப டேப் டிஸ்ப்ளே மாத்தணும், இது டிஸ்ப்ளே broken ப்ரோ. டிஸ்ப்ளே மாத்தணும்னா டேப் டிஸ்ப்ளேவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு சாம்சங்ல இருந்து. டேப் மாட்டீங்களா ப்ரோ? டிஸ்ப்ளே இது எல்லாமே டிஸ்ப்ளே 2000ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு டேப்க்கு. இவ்வளவு பெரிய டேப்க்கே வந்து 2000ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் 7 inch தான் வரும். சரி, இது எல்லாமே உங்களுக்கு 2000ல இருந்தே ஸ்டார்டிங் இருக்கு. உங்களுக்கு குவாலிட்டியுமே பெஸ்டா இருக்கும் ப்ரோ. டேப்லயே எந்த ஃபால்ட் இருந்தாலும், பவர் ஃபால்ட் இருந்தாலும், பட்டன் ஃபால்ட், வால்யூம் ஸ்ட்ரிப் ஃபால்ட், எது ஃபால்ட் இருந்தாலுமே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தலாம். சூப்பர். உங்களுக்கு குவாலிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி பெஸ்டா தான் பண்ணி தருவோம் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. இப்போ வந்து மக்கள் உங்க ஷாப்புக்கு வந்து வராங்கன்னா ப்ரோ, உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி ஃபால்ட் இருக்குன்னு சொல்லி கேட்டு வரலாமா? நம்ம கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ப்ரோ. கால் பண்ணாலும் சரி, இல்ல வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி ப்ரோ, அது நம்ம ரிப்ளை பண்ணிடலாம் ப்ரோ. கண்டிப்பா. அதுக்கு எல்லாமே வந்து போன் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிட்டாலே போதும் ப்ரோ. அது டிஸ்ப்ளே பிரைஸ், அதோட என்ன ஃபால்ட்னு அவங்க போட்டாங்கன்னா நம்ம டிஸ்ப்ளே பிரைஸ், ஸ்பேர் பிரைஸ் என்னவோ அது பக்காவா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் ப்ரோ. புரியுது முன்னாடியே. ஓகே ப்ரோ. ஆனா இப்போ வந்து இப்போ நீங்க சொன்ன பிரைஸ் ப்ரோ, இப்போ வந்து இப்போ இதோட கம்மி ஏதாவது பண்ணுவீங்களா மக்களுக்கு? ப்ரோ, இது நம்ம சொல்றதே பெஸ்ட் பிரைஸ் ப்ரோ. சரி சரிங்களா. நம்ம இந்த ஆஃபர் பிரைஸ் உங்களுக்கு பெஸ்டா தான் பண்ணி தரோம். இதுலயே நம்மளால முடிஞ்சது சில மாடலுக்கு ஹையரா வர மாடலுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ்ல இருந்து ஏதோ ஒன்று கம்மி பண்ணி தரலாம். மோஸ்டா நெகோஷியபிள் இல்ல. இந்த காப்பி டிஸ்பிளே எல்லாம் மோஸ்டா நெகோஷியபிள் வராது. கண்டிப்பா. 1000 ஸ்டார்டிங்ல இருக்க மாடல்ஸ் எல்லாம் நெகோஷியபிள் வராது.
கொஞ்சம் ப்ரீமியமான மாடல்ஸ்லாம் இந்த கர்வ் டிஸ்பிளே எல்லாம் மாத்தும் போது உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்லயே பண்ணி தரலாம் ப்ரோ. ஒரிஜினல் டிஸ்பிளே மாத்துறாங்க, இப்ப ஐபோன் மாத்துறாங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட் பிரைஸ்லயே பண்ணி தரலாம் ஒரிஜினல் மாத்தும். சரிங்க ப்ரோ. அதே மாதிரி நீங்க பிரைஸுமே நம்ம கிட்ட ரொம்ப லோவஸ்ட் குவாலிட்டில பிரைஸ்ல கிடைக்கும் ப்ரோ மார்க்கெட்ல. ஏன்னா வந்து இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 100-200 கடைக்கு மேலயே இருக்கும். அந்த கடையோட 500 கடைக்கு மேல இருக்கு ப்ரோ. மத்த கடைக்கு உங்களுக்கு என்ன ப்ரோ டிஃபரண்ட் இருக்கும் ப்ரோ பிரைஸ்? நீங்க வந்து வெளியே கேக்கிட்ட பாக்கிறதோட ஃபிட்டிங் சார்ஜ்ல இருந்து எல்லாமே பெஸ்டா இருக்கும் ப்ரோ. உங்களுக்கு குவாலிட்டியுமே என்ன குவாலிட்டி சொல்றோமோ அதுதான் ப்ரோ போடுவோம். பிரைஸ்க்கு என்ன சொல்றோமோ அதுதான் போடுவோம். லோ குவாலிட்டி பிரைஸ் சொல்லிட்டு ஹையர் எண்ட் குவாலிட்டில லோ குவாலிட்டி எல்லாம் நம்ம போட மாட்டோம். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு என்ன குவாலிட்டி காட்டுறோமோ இப்ப இதான் நல்ல குவாலிட்டினா இதான் நல்ல குவாலிட்டி போடுவோம். ஓகேங்களா? காப்பி போடுறோம்னா காப்பில பிராண்ட் நேம் வச்சு சொல்லியே போட்டுருவோம். காப்பி தான் கிடைக்குதுன்னா அதுவும் இன்ஃபார்ம் பண்றோம் ப்ரோ கஸ்டமர் கிட்ட. கண்டிப்பா இதுதான் இருக்குன்னு. அதே மாதிரி நம்ம கிட்ட ஐபோன் டோர் கல்ற மிஷினும் இருக்கு, சாஃப்ட்வேரும் இருக்கு. அப்படியே ஒன்னொன்னா காட்டுறோம். கண்டிப்பா ப்ரோ. இப்ப மக்கள் வந்து ஒரு டிஸ்பிளே உங்ககிட்ட வந்து மாத்த கொடுக்குறாங்கன்னா ப்ரோ, அது வந்து எவ்வளவு நேரத்துல பண்ணுவீங்க? அவங்க கண்ணு எதிர்க்க தான் பண்ணுவீங்களா ப்ரோ? மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் ப்ரோ. கஸ்டமரோட ஆப்போசிட்லயே உட்காந்து தான் ப்ரோ நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தரோம். இங்க தான் எல்லாமே பண்றீங்க? ஆமா, நம்ம கஸ்டமர் எதிர்க்கே தான் ப்ரோ. அவங்க கண்ணு முன்னாடியே கழட்டி கண்டிப்பா அதாவது எல்லாத்தையுமே காட்டிடலாம் ப்ரோ. சரிங்களா? அதாவது இதுல வாட்டர் லாக் இருக்கு, இதுல டேமேஜ் இருக்குன்னா கூட கஸ்டமர்கிட்ட கழட்டி இதுல இஷ்யூ இருக்கு, ஸ்டெப் டேமேஜா இருக்கு, எது இருந்தாலுமே கஸ்டமரோட முன்னாடியே நின்று பண்ணிடலாம். ட்ரஸ்டபிளா நம்பலாம் ப்ரோ. நீங்க கொடுத்துட்டு வெளியே போயிட்டு எடுத்துட்டு வரதெல்லாம் எதுவுமே இல்ல ப்ரோ. மாத்துறதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடியே கழட்டிட்டு ஸ்பேர் மட்டும் தான் நம்ம குடோன் உள்ள இருக்கு, குடோன்ல இருந்து எடுத்துட்டு வருவோம் ப்ரோ. அதான் எவ்வளவு நேரத்துல நீங்க மாத்தி கொடுப்பீங்களா? மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் ப்ரோ. அவ்வளவுதான். அதிகபட்சம் ஒரு 1/2 hour. மேக்ஸிமம் 20 மினிட்ஸ்ல 15 to 20 மினிட்ஸ்ல முடிச்சு கொடுத்துடலாம் ப்ரோ. கண்டிப்பா. இப்ப வாங்கி வச்சு 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். அந்த 2 days டைம் 3 days டைம் வீட்டு எல்லாம் சொல்லுவாங்கல்ல ப்ரோ, கொடுத்துருப்பாங்க 2 நாள் கழிச்சு வாங்கிக்கோங்க நாளைக்கு, அந்த மாதிரி இல்ல. போர்டு ஃபால்ட் பார்த்தா மட்டும்தான். சரிங்க. போர்ட்ல கம்ப்ளைண்ட் இஷ்யூ இருக்கு, அது பண்ணா மட்டும் தான் 1 day டைம் ப்ரோ. சாஃப்ட்வேர்ல இருந்து நீங்க ஹார்ட்வேர் எது பண்ணாலுமே சரி, டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணாலும் சரி, சிசி போர்டு சேஞ்ச் பண்ணா, சார்ஜிங் போர்டு கம்ப்ளைண்டா இருக்கு, ஸ்டிப் கம்ப்ளைண்டா இருக்கு. சரிங்க ப்ரோ. இந்த மேக்ஸிமம் இந்த சார்ஜ் போட்டா நிறைய பேர் ஏறாது. ஆமா ஆமா. சார்ஜிங் போர்டு கம்ப்ளைண்ட் இருக்கு, ஆன் ஆஃப் பட்டன் சரியா வேலை செய்யல, சரி பட்டன் வேலை செய்யல, ஸ்டிப் வேலை செய்யலன்னா கூட நம்ம உடனே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துலாம். வித்தின் 20 மினிட்ஸ்லயே மேக்ஸிமம் முடிச்சு கொடுத்துலாம். அந்த சின்ன சின்ன ஃபால்ட் எல்லாம் பாக்குறாங்கன்னா அதெல்லாம் எவ்வளவு ப்ரோ உங்க? இப்ப சார்ஜிங் போர்ட்லாம் ஜஸ்ட் 400 இருந்தே ஸ்டார்டிங் இருக்கு. 400. ஓகே. 300 400ல இருந்து போர்டு நீங்க பின் மாத்தினாலே 200 கேட்பாங்க. சரிங்க ப்ரோ. போர்டே 300 400ல இருந்து சேஞ்ச் பண்ணி. இது ஃபுல் போர்டு அப்படியே மாத்தறீங்க? ஆமா, சார்ஜிங் போர்டு ஃபுல் செட் போர்டு. ஆனா வந்து 400 அதெல்லாம் ஒரு 500 வாங்குவாங்க கம்பல்சரி. பின் சேஞ்ச் பண்ணாலே 200 வாங்குறாங்க. போர்ட்னா நீங்க பாத்துவாங்க 500 600 வாங்குவாங்க. இப்போ பட்டன்ஸ் எல்லாம் மாத்தினா நம்ம ஜஸ்ட் 200லயே பட்டன் மாத்தி ஊத்தலாம். கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. பிரைஸ் வந்து ஒரு அஃபோர்டபுளா தான் நீங்க பண்றீங்க. அஃபோர்டபுள் பிரைஸ் தான் ப்ரோ. ஐபோனுமே சரி, நீங்க ஒரிஜினல் டிஸ்ப்ளே வச்சிருக்கீங்க, எனக்கு ஒரிஜினலே போடணும்னா நம்ம ஒரிஜினலே போட்டு ஊத்தலாம், வித் ஐசியை என்கிரிப்ட் பண்ணி கொடுத்துடலாம். அந்த மாதிரி பக்காவா பண்ணிடலாம் ப்ரோ. இல்ல எனக்கு ஐசி வேண்டாம், எனக்கு நார்மல் டிஸ்ப்ளே போதும்னா நம்ம இந்த மாதிரி சைனா ஓஜியுமே போட்டு கொடுத்துடலாம். நார்மல் இது சைனா ஓஜி, 100 சைனா ஓஜி ப்ரோ. இதுவுமே பிரைட்னஸ் எல்லாம் ஒரிஜினல் ஈக்குவல் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. உங்களுக்கு குவாலிட்டி எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. நம்ம கிட்ட இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதே மாதிரி சர்வீஸுமே குயிக்கா முடிஞ்சிடும். கொரியர் போட்டுட்டீங்கன்னா சேம் டேலயே டெலிவரி போட்டுடலாம் டிஸ்பிளேனா. சரி, இன்னைக்கு எனக்கு ரிசீவ் ஆகுதுன்னா ஈவினிங்கே நம்ம டெலிவரி ரிட்டர்ன் போட்டுருவோம் ப்ரோ. அந்த மாதிரி கொரியருமே உங்களுக்கு பட்டுன்னு முடிஞ்சிடும். புரியுது புரியுது. அதான் எல்லாமே ஒரு இதா டீட்டெயிலா சொல்லியிருக்காருங்க. ஆனா இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு மொபைல் எடுத்துட்டு வந்து சர்வீஸ் நீங்க பண்றீங்களா ப்ரோ? அந்த சர்வீஸ்லாம் வந்து இப்ப எப்படி ப்ரோ குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்கு? ஏன்னா ரேட் கம்மியா பண்றேன்னு சொல்றீங்க, குவாலிட்டிலாம் எப்படி ப்ரோ இருக்கும்? உங்களோட குவாலிட்டிக்குமே பிரைஸ்க்குமே எதுவுமே இல்லை ப்ரோ. உங்களுக்கு லோவஸ்ட் குவாலிட்டியில வேணும்னா பிரைஸ் கம்மியா கிடைக்கும் ப்ரோ. ஹையர் எண்ட் குவாலிட்டியில கிடைக்கணும்னா உங்களுக்கு பிரைஸ் பெஸ்டா கிடைக்கும். கண்டிப்பா. அது கேட்கல ப்ரோ. நானு உங்களுடைய சர்வீஸ் வந்து குவாலிட்டியா நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு கேக்குறேன் ப்ரோ. ஒரு மொபைல் கொடுக்குறாங்கன்னா நீங்க ஒரு பார்ட்ஸ் ஆகுறது இல்ல உள்ள ஃபிட்டிங் பண்றது எல்லாமே நம்ம கிட்ட மெஷின் இருக்கு ப்ரோ. பாருங்க, ஏன்னா வந்து ஒரு சில இடத்துல வந்து ஒரு ஏனோ தானோ பண்ணி ரிமூவ் பண்றதுல இருந்து நம்ம யூஸ் பண்ற டூல் வரைக்குமே எல்லாமே குவாலிட்டியான டூல்ஸ் தான் ப்ரோ. சரி, அதே மாதிரி உங்களுக்கு ஹார்ட்வேருமே நான் காட்டுறேன். இங்க தான் ஃபுல்லா எல்லாமே இதா இருக்கா ப்ரோ? நம்ம ஹார்ட்வேருமே பாருங்க. ஓகே, நம்ம கிட்ட லேசர் மிஷின் இருக்கு ப்ரோ. இது பேக் டோர் மிஷின் கழட்டுறது ப்ரோ. ஐபோன் நீங்க இப்ப டோர் கழட்ட போறீங்கன்னா நான் உங்களுக்கு போட்டே காட்டுறேன். இப்போ ஐபோன் வந்து பேக் டோரா ப்ரோ? உடைஞ்சிருக்கும் பேக் டோர். ஐபோன் இப்போ பேக் டோர் உடைஞ்சிருக்குன்னா சரிங்க ப்ரோ, ஜஸ்ட் ஒரு ½ an hourலயே நம்ம முடிச்சு ஊத்தலாம் ப்ரோ. அது பின்னாடி இருக்க டோர் கழட்டி புதுசு போட்டுடலாமா? ஆமா, இது 13. சரி சரி, வச்சுட்டு நம்ம ரன் பண்ண விட்டோம்னா பேக் டோர் மட்டும் ரிமூவ் ஆயிடும். ஐபோன் உங்களுக்கு அட்டாச் பண்ற அந்த வீடியோ கீழே கண்டிப்பா அதே மாதிரி நம்ம கிட்ட ஹார்ட்வேர் பாகவும் எல்லாமே இருக்கு. சரிங்க சரிங்களா. வித்தின் 20 மினிட்ஸ் கிளாஸ் ரீப்ளேஸ் பண்ணோம்னா நம்ம கிட்ட கிளாஸ் மிஷினே இருக்கு. புரியுது புரியுது. வித்தின் 20 மினிட்ஸ் ½ an hourலயே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பா. ஆனா வந்து இப்போ ஒரு நீங்க ஒரு அந்த வர்க் பண்றீங்கன்னா அந்த வர்க் நீட்டா பண்ணி கொடுத்துருவீங்களா ப்ரோ? கஸ்டமருக்கு நீட்டா பக்காவா இருக்கும் ப்ரோ. நம்ம பேஸ் பண்ணாலுமே சரி, உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க. கண்டிப்பா ஒரு சில இடத்துல வந்து ஒரு ஏடாவடமா பண்ணி கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி இருக்காது.
சரிங்க சரி. இப்ப நம்ம இங்க பேஸ்ட் பண்றோம்னா இந்த பேஸ்ட் எல்லாம் இருக்குல்ல ப்ரோ, ஆமா ப்ரோ, இது வரைக்குமே நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த பேஸ்ட் இருக்குன்னா நம்ம அதையுமே பக்காவா க்ளீன் பண்ணி உங்களுக்கு நீட் ஃபினிஷ்ல கொடுத்துரும். கண்டிப்பா எல்லாமே பக்காவா பண்ணிடலாம்ல ப்ரோ? ஆமா, நீங்க அந்த ஃபிட்டிங்லாம் உங்களுக்கு டேமேஜ் எல்லாம் இருக்காது. உங்க போர்ட்ல மேக்ஸிமம் டேமேஜ் இருக்குன்னா தான் உங்களுக்கு ஃபிட்டிங் டிஃபரன்ஸ் இருக்கும். புரியுது புரியுது. நீங்க ஒரிஜினலா போடுறீங்க, உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குன்னா 100% உங்களுக்கு எந்த இதுவுமே இல்லாம உங்களுக்கு டிஃபரன்ஸே தெரியாத அளவுக்கு நம்ம பேக் பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பா. இப்போ இந்த போன் பேக் டோர் பின்னாடி உடைஞ்சிருக்கல ப்ரோ, இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட்ல எல்லாமே உடைஞ்சா கூட மாத்தலாம். பேக் டோர் இருந்தாலுமே நம்ம ஸ்டார்டிங் 300ல இருந்தே மாத்திடலாம் ப்ரோ. பேக் டோர் ஸ்டாக் எல்லாமே கிடைக்கும்ல ப்ரோ? எல்லா மாடலுக்குமே எல்லா மாடலுமே அவைலபிள். உங்களுக்கு இந்த மாதிரி டோர்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங் 300ல இருந்தே இருக்கு. சூப்பர் சூப்பர். கிளாஸ் டோர் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 500ல இருந்தே இருக்கு. சரி, உங்களுக்கு டோருக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் டிஃபரெண்ட் வரும், மாடலுக்கு ஏத்த மாதிரி. கண்டிப்பா மாடலுக்கு ஏத்த மாதிரி டோர், பேக் டோர் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா. இப்போ நீங்க ஒரு மாடல் இப்ப அவங்க காட்டுறாங்கன்னு வைங்களா ப்ரோ, இப்போ வந்து அது வந்து மாடலுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஸ்டார்டிங் பிரைஸ் சொல்லிருக்கீங்க, அவங்க ஒரு ஹையர் எண்ட் மாடல் எடுத்துட்டு வருவாங்க. நீங்க இந்த மாடல்லாம் பேக் டோர் எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், இது OnePlus 11 ஓகே. இந்த பேக் டோர்லாம் உங்களுக்கு 900ல இருந்தே இருக்கு. அதான் ப்ரோ நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து இப்போ இந்த ஒரு மாடல், இப்போ இந்த மாடல் நீங்க 900 இருக்கீங்க, ஆனா இதே சேம் மாடலை வந்து பஜார் உள்ள இங்க வெளியே போய் விசாரிச்சு சொன்னாங்கன்னா பிரைஸ் எப்படி இருக்கும்னு கேக்குறேன் ப்ரோ. பிரைஸ் நம்ம கிட்ட பஜாரோட கம்மியா தான் ப்ரோ இருக்கும். நம்ம சர்வீஸ் சார்ஜ்ல கம்மி பண்றோம். ஸ்பேர் ரேட் எல்லாருக்கும் ஒரே ரேட் தான் ப்ரோ வரும். ஓகே ஓகே. சர்வீஸ் சார்ஜ்ல இருந்து நம்ம கம்மி பண்ணி அவங்களுக்கு பெஸ்டா பண்ணி தரோம் ப்ரோ. கண்டிப்பா. அதே மாதிரி கேமரா உங்களுக்கு மாத்தணும்னாலும், பேக் கேமரா போயிருக்கு, ஃப்ரண்ட் கேமரா போயிருக்குனாலுமே கேமராவுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துடலாம். எந்த மாடலா இருந்தாலும் ஸ்பேர் கிடைச்சாலுமே நம்ம மாத்தி கொடுத்துடலாம் எந்த மாடல்னாலும். அதே மாதிரி ரொம்ப ஓல்டு மாடலா இருந்துச்சுன்னா தான் கிடைக்காது ப்ரோ. இப்ப நடுவுல அப்டேட் ஆகி நல்ல மாடல் மூவிங்ல இருக்க மாடல்ஸ் எல்லாமே ஸ்பேர் ஈஸியா கிடைச்சிரும். சரிங்க. ஓல்டர் மாடலா இருந்துச்சுன்னா தான் ஸ்பேர் கிடைக்குது கஷ்டம். கொஞ்சம் டைம் எடுக்க வேண்டியது. ஆமா, இந்த ஆசஸ், இன்ஃபினிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்குது கஷ்டம். மோட்டரோலா, சாம்சங், விவோ, ஓப்போ இது எல்லாமே உடனே கிடைச்சிரும் ப்ரோ. சூப்பர் சூப்பர். புரியுது ப்ரோ. கண்டிப்பா. அதாவது வந்து ஒரு மொபைல்ஸ்ல வந்து அப்போ A to Z எல்லாமே பண்றீங்களா? A to Z எல்லாமே ப்ரோ. சாஃப்ட்வேர் வரைக்கும் நீங்க டேட்டா மறந்துட்டீங்க, அவங்க ஐடி மறந்துட்டீங்க, ஜிமெயில் ஐடி மறந்துட்டீங்க, பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்கனாலுமே நம்ம உடனே எடுத்து கொடுத்துடலாம் ப்ரோ. அது Android 15 வரைக்குமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. சூப்பர் சூப்பர். அதுவுமே பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம். சரிங்க ப்ரோ. அதே மாதிரி இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வேணும்னா கம்பல்சரி நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ரோ. அதே மாதிரி கிஷோர் vlogsயும் ஃபாலோ பண்ணிருக்கோம் ப்ரோ. எவ்வளவு நாள் வரைக்கும் கிடைக்கும் ப்ரோ? இந்த மந்த் எண்ட் வரைக்கும் ப்ரோ. சம்மர் ஆஃபர் ப்ரோ. இது சம்மர் ஓபன் ஆக போகுது. இது எல்லாமே ஸ்கூல் கிட்ஸ்க்கு யூஸ் ஆகுற மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் ப்ரோ கொடுத்துருக்கேன். கண்டிப்பா ஒரு 1 மந்த் ஃபுல்லாவே ஸ்கூல் கிட்ஸ் தான் நிறைய பேர் உடைப்பாங்க. அவங்களுக்கு பெஸ்டாவே பக்காவா பண்ணி கொடுத்தலாம். கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா ஸ்கூல் கிட்ஸ் தான் அதிகமா உடைச்சிட்டு படிக்கிற பசங்க உடைச்சிட்டு அவங்க டெம்பர் பார்த்துட்டு தனியா செலவு பண்ணுவாங்க, பேக் கேஸ் கூட தனியா செலவு பண்ணுவாங்க. எல்லாமே நம்ம பெஸ்டா ஸ்டார்டிங் 1000 rupeesல இருந்தே பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. கண்டிப்பா ரேட் கம்மியா கொடுத்தாலும் அது காம்போ ஆஃபரா கொடுக்குறீங்க. ஆமா, ரேட்டுமே ஸ்டார்டிங் பிரைஸ் பெஸ்டா உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியாது ப்ரோ. இப்போ நம்ம ஃபுல்லா நம்ம ஷாப்ல என்ன பண்றோம்னு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் ப்ரோ. அதே மாதிரி இதுக்கு மேலே என்ன டவுட் இருக்கு, உங்களுக்கு மொபைல் சர்வீஸ் பண்ணனா கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஆர் கால் பண்ணுங்க. நம்ம ஷாப் காலையில 9:30 ஷார்ப்பா ஓபன் பண்றோம். கரெக்டா லொகேஷன் மென்ஷன் பண்ணிருக்க மாதிரி கலைஞர் சிலைக்கு ஆப்போசிட்ல மவுண்ட் ரோட்ல பாரத் பெட்ரோல் பங்க் பக்கத்துல தான் ப்ரோ நம்ம கடை. இதே மாதிரி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.